ஹாய் வெல்கம் டு மியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். கார்லிக் பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 2லேருந்து 3 பூண்டு பல் துருவி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1.5 டீஸ்பூன் வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா போயிடக்கூடாது. எந்த ஒரு கட்டி துண்டும் இல்லாமல் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரெடி. இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நம்ம ஊற்றி எடுத்துடலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கரண்டி போல் எடுத்து ஊற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ நீங்கள் அதை ஊற்றி எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் இதை ஊற்றுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. எல்லா சைடும் வெந்துருச்சு. அங்கங்கே கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்துருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லா பரோட்டாவும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே ஒரு நல்ல சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம். இந்த பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். பூண்டோட ஃப்ளேவரும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் பரோட்டாவில் இறங்கி வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே போல் வாசனையும் சூப்பராக இருக்குது. இதுக்கு நீங்கள் வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம மியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.